காவிரிக்காக முதல் தீர்ப்பாயம் என்பது தப்பானது. அந்த தீர்மானம் தப்பானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. இந்த தீர்ப்பாயத்தின் நெறிமுறைகளை வரையறுக்க உன்னால் முடியுமா? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா தெளிவா சொல்றாரு, அது வேற, அதை டிஸ்டர்ப் பண்ணாது, இது இந்த மேகதாதுக்காகவே டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு இவர் சொல்லுவாரா, இல்லை இவர் நீதிபதிக்கு இவர் தான் தீர்ப்பளி கொடுப்பாரா? திமுக கொண்டு வந்த அந்த திருத்தத்தில் தான் ஏற்றுக்கிறாங்க. திமுக முட்டாள்தனமாக செய்த திருத்தம் அது. இதை இது விஜய் தலையிலே கட்டுகிறார்கள். விஜய்க்கு அது புரியவில்லை. காவிரியை பற்றி ஒவ்வொரு சொட்டு நீரும் அளக்கப்பட்டது. யாருக்கு எவ்வளவு பங்கு என்று முடிவு செய்யப்பட்டது. எந்தெந்த மாதங்களில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இனிமேல் இதற்கு புதிய தீர்ப்பாயம். எடப்பாடி ஒருவர் தான் சொன்னார். சொல்லி இந்த தீர்மானத்தை நீங்கள் தப்பாக நுழைக்கிறீர்கள், எங்களுக்கு தெரியாமல் களவாணித்தனமாக நுழைத்து எங்களை ஒருமித்த குரல் எழுப்ப வைத்தீர்கள் என்று கேட்டால், மறுநாள் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மறுக்க முடியாது என்று சபாநாயகர் சொல்கிறாரே, இவர் யோசனையோடு பேசுகிறதா என்று கேட்கிறேன். குடிநீர் தேவைக்கு அணையா கட்ட வேண்டும். பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசனத்திற்கு தான் அணை கட்டுவார்களே தவிர, குடிநீருக்கு எங்கேயாவது அணை கட்டுவானா? தொட்டி கட்டுவான், பெரிய இது கட்டுவான், வாய்க்கால் கட்டுவான். இந்த வீராணம் கொண்டு வருகிறோம், அது மாதிரி கட்டுவான். குழாய்களை பதிவு கொண்டு போ. காவிரியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வருகிறதே. நம்ம இவன் திப்பு சுல்தானாண்ட பகுதி ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து கொண்டு போ. அதை விட்டு அவன் இந்த சதி செய்கிறார்கள் மோடியும் கர்நாடக அரசு சேர்ந்து என்று நம்முடைய மந்திரி பேசியிருக்கிறார். வில்சனை கேட்டார்களாம். வில்சனை கேட்பதற்கு போய் நீ எங்கேயாவது வங்காள குடாரத்தில் விழுந்து தொலைத்திருக்கலாம். நீ எல்லாம் ஒரு மந்திரி, நீ எல்லாம் ஒரு மந்திரி. வில்சன் யார்? இந்த வில்சன் திமுக காரர். அவரை போய் கேட்டார்களாம். எழுதி வைத்து படிக்கிறவர்களுக்கு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். முதலமைச்சருக்கும் கிடையாது, இந்த எதிர்கட்சி தலைவருக்கும் கிடையாது. எல்லாம் எழுதி வைத்து படிக்கிறார்கள். தவறு. கால் சீட் வாங்குகிற உனக்கு சினிமாவுக்கு 18 வருஷம் கால் சீட் வாங்குகிற வேலையும் புறத்தாலை செய்கிற வேலையும் செய்தவன் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஆலோசகனாக உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்று சொன்னால், அறிவின் மீது உங்களுக்கு என்ன இவ்வளவு கோபம் என்று நான் கேட்கிறேன். அறிவாளியே தமிழ்நாட்டு கிடையாதா? எதுவுமே தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டம் தட்டாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டம் தட்டுறது காரணம் என்னன்னா, நீ யாரை வச்சிருக்க? ஆலோசனை சொல்றதுக்கு வச்சிருக்கேன். ஒன்றும் புதுசு இல்லைங்கிறாரு. நீங்க சும்மா எங்களை மட்டம் தட்டாதீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரியலைங்கிறதான் தீர்ப்பாயம் அமைச்சதுல தெரியுது. இப்போ வைகோ ஒரு திருமணத்துல சுயமரியாதை இல்லாம நாங்க இவ்வளவு ஆண்டு காலம் திமுகவோட பயணிச்சிட்டோம். ஒண்ணுமே இல்லாத கட்சிக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, கிளையே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்து நாங்க சுயமரியாதை இல்லாம திமுக கூட்டணியில இருந்துட்டோம். இன்னைக்கு வெளிப்படையா ஏங்க, ஒரு சின்னத்தில் தீப்பெட்டியில் நின்றுன்னா அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு உதயசூரியன் நினைக்கிறாரு. எதுக்காக என்னன்னா, தீப்பெட்டி தெரியாத மக்களுக்கு தோற்று போயிடுவோமேன்னு நினச்சி இப்போ நாங்கள் உதயசூரியன் நின்று தப்புன்னு சொல்லுவோம். எல்லாரும் வெளிநடப்பு செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த ஒரு அயோக்கியத்தனம் இந்த வேலுமணி செய்தது. எல்லாரும் காவிரிக்காக முதல் தீர்ப்பாயம் என்பது தப்பானது. அந்த தீர்மானம் தப்பானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. இந்த தீர்ப்பாயத்தின் நெறிமுறைகளை வரையறுக்க உன்னால் முடியுமா? பழைய தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை மாற்றியவன் சொன்னால் நீ என்ன செய்வாய் என்ற கேள்வி இங்கே இருக்கிறது. ஏற்கனவே ஒரு தீர்ப்பாயத்துக்கு 40-30 ஆண்டுகள் போராடி நாம் அதிலிருந்து இவ்வளவு நீர் இவ்வளவு பகுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது புதிய நீ ஒரே ஒரு கேள்வி, நீங்களே சொல்லுகிறீர்கள், மோடியும் கர்நாடக அரசும் சேர்ந்து சதி செய்கிறது என்று அந்த புசி ஆனந்தம் மந்திரி சொல்லுகிறார். அப்படியானால் மக்களை திரட்டி அல்லவா அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். புதிய தீர்ப்பாயம் வைப்பதினால் சரியாக போய்விடுமா? இல்லை, அதுதான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா தெளிவாக சொல்கிறாரு. அது வேற, அதை டிஸ்டர்ப் பண்ணாது, இது இந்த மேகதாதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு இவர் சொல்லுவாரா, இல்லை இவர் நீதிபதிக்கு இவர் தான் தீர்ப்பளி கொடுப்பாரா? புதிய தீர்ப்பாயம் வரம்பு மீறி உள்ளே நுழைந்தால் இவர் தூக்கு போட்டுக் கொள்வாரா? நான் கேட்கிறேன். ஒரு முடிவு சொல்லு. இது மாதிரி நீலி என்ற ஒருத்தி இருந்தார். அவளுடைய வழக்கில் இவள் ஒரு பேய் என்னை கொல்லப் போகிறாள் என்று அவளுடைய கணவன் சொன்னான். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி தான், ஆகவே நீங்கள் 2 பேரும் இன்று இரவு சேர்ந்திருங்கள் என்று 40 வேளாளர்கள் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு சொன்னார்கள். சரியா? இவன் திரும்ப சொன்னான், அவள் பேய், அவள் செத்து போய்விட்டாள், இப்பொழுது என்னை பழி வாங்குவதற்காக மனைவி போல வேடமிட்டு நடிக்கிறாள், ஆகவே எனக்கு தீங்கு வந்துவிடும் என்று சொன்னார்கள். கேட்கவில்லை நீதிபதிகள். அதெல்லாம் நீ சும்மா அவளை புறக்கணிப்பதற்காக சொல்லுகிறாய் என்று சொன்னார்கள். பிறகு இருக்க சொன்னார்கள். காலையிலே இவன் இறந்து போய்விட்டான். அதை பேய் அடித்து முடித்து விட்டு போய்விட்டது. 40 நீதிபதிகளும் தூக்கு போட்டு கொண்டார்கள். அந்த மனிதனுடைய உயிரை காக்கின்ற பொறுப்பு நமக்கு இருந்தபோது நாம் மிதமாக செயல்பட்டோம்.
அவன் சொன்னான் எனக்கு கேடு வரும் என்று. நாம் தீர்ப்பாயத்தால் இட் வில் அன்டூ எவ்ரிதிங். எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதையெல்லாம் இல்லை என்று ஆக்கக்கூடும். இந்த ரிஸ்க்குள், இந்த இழப்பச்சத்திற்குள் நாம் போகக்கூடாது என்று நாம் சொல்லுவோம். இந்த 6 வருஷம் லாட்டரி சீட்டு விற்று பிழைப்பு நடத்துகிற ஆள், இந்த ஆளுக்கு சட்டமெல்லாம் தெரிவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நம்முடைய நாட்டின் தலைவிதி இது மாதிரி ஒன்றும் ஏவாவேலு மாதிரி அயோக்கியர்கள், இல்லாவிட்டால் லாட்டரி சீட்டுக்காரன் மாதிரி ஆட்கள் தான் நம்முடைய நாட்டுக்கு மந்திரிகளாக அமைகிறார்கள். நாளைக்கு ஏதாவது தீங்கு வந்தால் அந்த 40 வேளாளர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். உலகத்திலேயே ஒரு நீதிபதிகள் தாங்கள் தவறாக தீர்ப்பு சொன்னதற்காக தூக்கிட்டு கொண்டவர்கள் அவர்களும் பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். இல்ல, அவங்க திமுக கொண்டு அந்த திருத்தத்துல தான் ஏத்துக்கிறாங்க. திமுக முட்டாள்தனமாக செய்த திருத்தம் அது. இது விஜய் தலையிலே கட்டுகிறார்கள். விஜய்க்கு அது புரியவில்லை. நான் சொல்கிறேன், காவிரியை பற்றி ஒவ்வொரு சொட்டு நீரும் அளக்கப்பட்டு விட்டது. யாருக்கு எவ்வளவு பங்கு என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. எந்தெந்த மாதங்களில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இனிமேல் இதற்கு புதிய தீர்ப்பாயம், புதிய ஆறா? அது மேகதாதுக்கு மட்டும்தான். நான் சொல்லுவதை கேளுங்க. அதெல்லாம் மேகதாது காவிரிக்குள்ளே தான் இருக்கு. மேகதாது என்பது கட்டப்படாத அணை. மேகதாது இதன் மீது கட்டப்பட இருக்கிறது என்றால் பழைய காவிரியின் மீது கட்டப்பட இருக்கிறது, புதிய ஆறு அல்ல. புதிய ஆறாக இருந்தால் புதிய தீர்ப்பாயங்கள். பழைய ஆற்றுக்கு புதிய தீர்ப்பாயம் கேட்டால் அந்த அணை பற்றி எத்தனை செங்கல் வைப்பது என்ற தீர்ப்பு சொல்வான். அந்த நீரை எப்படி அளப்பது என்று தீர்ப்பு சொல்வான். விடுபட்ட நீர் இவ்வளதாகிவிட்டது அவ்வளதாகிவிட்டது என்று சொல்லி அவன் ஏதாவது சொன்னால் மறுபடியும் இன்னொரு தீர்ப்பாயத்துக்கு போக வேண்டுமே தவிர நாம் நம்முடைய நீதியை அடைய முடியாது. இது ரொம்ப முட்டாள்தனமாக நம்முடைய ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் 2 கட்சிக்கும் மூளை இல்லை என்பதற்கான சான்று இது. இதை எடப்பாடி ஒருவர் தான் சொன்னார். சொல்லி இந்த தீர்மானத்தை நீங்கள் தப்பாக நுழைக்கிறீர்கள், எங்களுக்கு தெரியாமல் களவாணித்தனமாக நுழைத்து எங்களை ஒருமித்த குரல் எழுப்ப வைத்தீர்கள் என்று கேட்டால், மறுநாள் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மறுக்க முடியாது என்று சபாநாயகர் சொல்லுகிறாரே, இவர் யோசனையோடு பேசுகிறாரா என்று கேட்கிறேன். நான் கள்ளத்தனமாக நீ ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு விட்டாய். ஒருமனதாக மேகதாது கட்டப்படக்கூடாது என்பதுதான் தீர்மானம். நான் சொல்வது புரிகிறதா? அதுக்கு தீர்ப்பாயம் வேண்டும் என்பது தீர்மானம் இல்லை. மேகதாது தடுக்கப்பட வேண்டும், கட்டப்படக்கூடாது, அதுதான் தீர்மானம். இப்பொழுது பழைய ஆற்று நீரினுடைய வழங்கீடுகளின் படியே மேகதாது கட்டப்படக்கூடாது. எந்த ஒரு இடத்திலும் ராமநாதபுரத்துக்கு நாங்கள் தண்ணீர் கொண்டு போகிறோம் குடிப்பதற்காக, திருப்பத்தூருக்கு கொண்டு போகிறோம், சிவகங்கைக்கு கொண்டு போகிறோம். நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட நீரிலிருந்து கொண்டு போகிறோம். எங்களுக்கு அழகப்பட்ட நீரில் 10 லோட்டாவில் உனக்கு 2 லோட்டா தண்ணி கொடுக்குறேன், நான் 4 லோட்டா கொடுக்குறேன், அவருக்கு 2. அதெல்லாம் என் விருப்பம். இது எங்கிட்ட இருக்கிற 10 லோட்டா தண்ணி, 10 கோளை தண்ணீர் என்னிடம் இருக்கிறது, அது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பொறுப்பில் உள்ள தண்ணீரை குழாய் போட்டு கொண்டு போ, வாய்க்கால் வெட்டி கொண்டு போ, பெங்களூருக்கு மறுப்பில்லை. உனக்கு வழங்கப்பட்டது நீர் அளக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு 177 சொச்சம் டிஎம்சி என்று அளக்கப்பட்டிருப்பது உனக்கு அளக்கப்பட்டு, அதை கொண்டு போ. அதுக்கு எதுக்கு அணை கட்டுகிறாய்? எங்கேயா குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று அணை கட்டிய முட்டாள் உன்னை தவிர வேறு எவனும் இருக்க மாட்டான். குடிநீர் தேவைக்கு அணையாக கட்ட வேண்டும். பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசனத்திற்கு தான் அணை கட்டுவார்களே தவிர குடிநீருக்கு எங்கேயாவது அணை கட்டுவானா? தொட்டி கட்டுவான், பெரிய இது கட்டுவான், வாய்க்கால் கட்டுவான், இந்த வீராணம் கட்டி கொண்டு வருகிறோம் அது மாதிரி கட்டுவான். குழாய்களை பதிவு கொண்டு போ. காவிரியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வருகிறதே நம்ம இவன் திப்பு சுல்தான் ஆண்ட பகுதி ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து கொண்டு போ. அதை விட்டு அவன் இந்த சதி செய்கிறார்கள் மோடியும் கர்நாடக அரசும் சேர்ந்து என்று நம்முடைய மந்திரி பேசியிருக்கிறார். ஆமாம், சதி செய்கிறார்கள். சதி செய்வதென்றால் இதுவா அதுக்கு தீர்வு? மக்களை திரட்டு. பழைய காலத்தில் போர் செய்து தீர்க்க போனார்கள் நம்முடைய மன்னர்கள். பிறகு அணை உடைந்து விட்டது, போர் நடக்கவில்லை என்பது வேறு. இப்பொழுது மக்களை திரட்டி போராட வேண்டும். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் சொல்வதற்கு நான் சொல்லுகிறேன், எவன் காதலாவது விழுகிறதா என்று பாருங்கள். இந்தியை இன்றைக்கு வரையிலும் நம்முடைய நாட்டின் தமிழ்நாட்டுக்கு உரிய மொழியாக ஆக்க முடியவில்லை. ஏன்? நம்முடைய போராட்டம் தான் காரணம். 67 தொடங்கிய போராட்டம் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தியை நிலைநிறுத்த முடியவில்லை. இன்றைக்கு வரையிலும் முடியவில்லை, மோடியாலும் முடியவில்லை. புரிகிறதா? அது மாதிரி மக்களை திரட்டி நடத்துகின்ற பழைய காலத்தில் போர் முறை, இப்பொழுது மக்களை திரட்டு. 7.5 கோடி மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக மேகதாது இங்கே நிற்காது. மைய அரசாங்கம் பயப்படும், கர்நாடக அரசாங்கமும் பயப்படும். எப்படி அவனுடைய எல்லைக்கு பக்கத்திலேயே ஒரு அணையை கட்டி வைத்து அந்த மக்களெல்லாம் இவ்வளவு கொதிப்படைந்து இருக்கிற போது அந்த அணை எப்படி நிற்கும் என்று கேட்க மாட்டார்களா? கண்ணம்பாடியை மைசூரில் கட்டியிருக்கிறாய்,
இது எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தானே கட்டியிருக்கிறாய். இது ஒரு நீங்க சொல்ற பிரச்சனை இது ஆனா மக்களை நீ திரட்டினால் கண்ணம்பாடி அணையே எப்படி கட்டோ எந்த அளவுக்கு திறக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார். அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்தியாவில் இருக்கிற மிக மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, முகில் ரோத்தகி, வில்சனை கேட்டார்களாம். வில்சனை கேட்பதற்கு போய் நீ எங்கேயாவது வங்காள கூடாரத்தில் விழுந்து தொலைத்திருக்கலாம். நீ எல்லாம் ஒரு மந்திரி, நீ எல்லாம் ஒரு மந்திரி. வில்சன் யார்? இந்த வில்சன் திமுக காரர். அவர் போய் கேட்டார்களாம். இந்த அதாவது எழுதி வைத்து படிக்கிற முதலமைச்சர், எழுதி வைத்து படிக்கிற எதிர்கட்சி தலைவர், ரெண்டும் ஒரே தரம். 2 பேருக்கும் சொந்தம் மூளை கிடையாது, சிந்தனை கிடையாது, எதுவும் கிடையாது. எழுதி தருவதை படிப்பார்கள். அதிகாரிகள் எழுதி தருவதை அவர் படிப்பார், இவர்களுக்கு கட்சிக்காரர்கள் எழுதி தருவதை இவர் படிப்பார். 2 பேரும் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை எதிர்கட்சியும் நீயும் தீர்ப்பா என்று எப்படி மக்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உன்னை நம்பவே முடியவில்லை, எங்களுடைய பிரச்சனைகள் உனக்கு புரியவில்லை, ஆனால் பிரதிநிதிகளின் மூலமாகத்தான் நாங்கள் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு அமைப்பு தரப்பட்டிருக்கிறது. We are ruling ourselves through our representative democracy. You are our representatives. The representatives don't have any brain at all. அதெல்லாம் எழுதி வைத்து படிக்கிறவர்களுக்கு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். முதலமைச்சருக்கும் கிடையாது, இந்த எதிர்கட்சி தலைவருக்கும் கிடையாது. எல்லாம் எழுதி வைத்து படிக்கிறார்கள். என்ன தவறு? எத்தனையோ தலைவர்கள் பார்த்து தான் படிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. இதுல என்ன இருக்கு? அதில் உனக்கு புரியல, உனக்கு புரியவில்லை. நான் சொல்வது எனக்கு புரியல. தானாக ஒரு பிரச்சனை என்ன என்று வாங்கி கொண்டு தன்னுடைய அறிவை கொண்டு சிந்தித்து அதுக்கு தீர்வு காண வேண்டும். காமராஜர் படிக்காதவர், அக்பர் கையெழுத்து போட தெரியாது. இவ்வளவு பெரிய பேரரசை அக்பர் கட்டி ஆண்டிருக்கிறான். எல்லா அறிவாளிகளும் உட்கார்ந்து பேசுவார், அக்பர் கேட்டுக்கொண்டே இருப்பார். கடைசியில் அக்பர் எடுக்கின்ற முடிவு அந்த அதிகாரிகளை அரட்டி விடும். அதான் காமன் சென்ஸ். உனக்கு என்ன தெரியவில்லை என்று நான் சொல்கிறேன் என்றால், நீ தினத்திற்கு தான் படிப்பாய், இதற்கு மேலாக படிப்பதில்லை என்பதனாலே அது பிரச்சனைகளின் ஆளனிடம் தெரிய வேண்டும். அதற்கு நம்பிக்கையான ஆட்களை வைத்துக்கொள்ள வேண்டும். நீ யாரை வைத்திருக்கிறாய்? முதல்ல ஒரு ஜோசியனை வைத்து கொண்டாய், பிறகு நாடு முக்கியது, அவனை விரட்டி விட்டு இப்பொழுது உனக்கு கால் ஷீட் வாங்குகிற பிஏயை அரசியல் ஆலோசனையாக வைத்திருக்கிறாய். கால் ஷீட் வாங்குகிற, உனக்கு சினிமாவுக்கு 18 வருஷம் கால் ஷீட் வாங்குகிற வேலையும் புறத்தாளி செய்கிற வேலையும் செய்தவன் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஆலோசகனாக உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்று சொன்னால், அறிவின் மீது உங்களுக்கு என்ன இவ்வளவு கோபம் என்று நான் கேட்கிறேன். அறிவாளியே தமிழ்நாட்டில் கிடையாதா? அறிவாளியே கிடையாதா தமிழ்நாட்டில்? இந்த மாதிரி இந்த அதிகாரத்தை, காரை, வண்டியை, அவன் 10 பேரை ஆள்வதையெல்லாம் மேக்கப் மேனுக்கு, ஜனாதிபதியை பார்க்க போவதற்கு மேக்கப் மேனை தானே கூட்டி கொண்டு போகிறாய் விமானத்தில். எத்தனை அறிவாளிகளை கூட்டி கொண்டு போகிறான். ட்ரம்ப் வருகின்ற போது அமெரிக்க அறிவாளிகள் கூட்டமே அந்த விமானத்தில் ஏறும், எல்லாம் வெளியே இருப்பார்கள். ட்ரம்புக்கு உடனே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆளுகிற மனிதனுக்கு காமன் சென்ஸ் இருக்க வேண்டும். நான் சொல்வது காமன் சென்ஸ் என்பது அக்பருக்கு இருந்தது, கையெழுத்து போட தெரிந்தால் காமராஜுக்கு இருந்தது, கையெழுத்து போட தெரியாத அக்பருக்கு இருந்தது. கையெழுத்து போட தெரியாத அக்பருக்கு அப்படியே. அப்போ அக்பருடைய அறிவை ரொம்ப வியப்பார்கள். இந்தியாவில் ஆண்ட முஸ்லீம் மன்னர்களில் கிரேட் என்று பட்டம் பெற்றவர் ஒருவர் தான். அவ்வளவு அறிவு, எல்லா நேரமும் அறிவாளிகளோட இருப்பார். இல்லை, அதுக்கு தான் அவர் முதல்வர் கோவிச்சுக்கிறாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டம் தட்டாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை விட காரணம் என்னன்னா நீ யாரை வச்சிருக்க ஆலோசனை சொல்றதுக்கு? ஏங்க ஆலோசனை சொல்றதுக்கு வச்சிருக்காங்க, ஒன்றும் புதுசு இல்லைங்கிறாரு. நீங்க சும்மா சும்மா எங்களை மட்டம் தட்டாதீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரியலைங்கிறதான் தீர்ப்பாயம் அமைச்சதுல தெரியுது. பேச விட மாட்டேங்கிறாயே. மறுநாள் சிபிஎம் பேச வேண்டும் என்கிறான், பாமக எதிர்க்கிறான், விவசாய சங்கங்கள் எதிர்க்கின்றன. இந்த பிரச்சனை குறித்து பேச வேண்டும். இட் வில் அன்டூ எவ்ரிதிங் வாட் ஹேட் பீன் டன். அதையெல்லாம் இட் வில் அன்டூ என்று ஏற்கனவே உண்டென்றதெல்லாம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடும். இதனால் நமக்கு பாதகம் பெரிதாக வரும். இந்த தீர்ப்பாயத்தின் வழியாக நாம் இதை செய்ய வேண்டியது. மேகதாதுவை கட்டாதே என்பதுதான் முக்கியமே தவிர, உனக்கு குடிநீர் எங்கே இருந்தால் கொண்டு போ, ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து கொண்டு போ. என்ன இதற்கு? ஏனென்றால் மேகதாது பள்ளத்தில் இருக்கிறது, பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு ஏற்ற முடியாது. அதுக்காக ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து எடுத்துக்கொள். அதை விட்டு இதற்கு அணை கட்டுகிறேன் என்று சொல்வது முட்டாள்தனம். இதற்கு சதி செய்வதாக நீனே சொல்கிறாய், மோடியும் இவரும். நான் சொல்லுகிறேன், இந்த தேசிய கட்சிகளோடு எதற்கு கூட்டு வைத்துக் கொள்கிறீர்கள்? நான் தமிழ் மக்களுக்கு கேடாக இருக்கிற ஒரு கட்சியோடு, ஈழச்சிக்கலில் கேடாக இருந்த ஒரு கட்சியோடு நாம் உறவித்திருக்கிறோமா?
அப்படியானால் மேகதாதுவுக்கு இசைவாக இருக்கக்கூடியவனோடு நம்ம கூட்டு வைத்துக் கொள்ளலாமா? கூடாது. அங்கே உள்ள காங்கிரஸ்காரன் கொள்கை வேற, இங்கே உள்ள காங்கிரஸ்காரன் கொள்கை வேறுனா எதற்கு தேசிய கட்சி? எங்களுக்கு எங்களுடைய நலன் தான் முக்கியம், அவனுக்கு அவனுடைய நலன் தான். சட்டப்பேரவையில் தேசிய அமைச்சர் விட முடியாதுன்னு வெளிப்படையாக பேசுறாரு. அவ்வளோதானே நம்பிக்கை கொடுக்க முடியும்? இது நம்பிக்கையெல்லாம் இல்லை. நீ ஏன் ஒரு தேசிய கட்சி இப்படியெல்லாம் நதிநீரை வகுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து இந்த மோதல்களை தவிர்ப்பதற்கு எப்படி மொழிவழி தேசியத்தை காந்தி அமைத்து கொடுத்தாரோ, இல்லாவிட்டால் இந்தியாவே இருந்திருக்காது. அதே மாதிரி நதிநீர் கொள்கையை வகுத்து கொடுக்க வேண்டுமா இல்லையா? சிபிஎம்முக்கு அறிவில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவில்லை, காங்கிரஸுக்கு அறிவில்லை. இன்றைக்கு வரையிலும் 70 ஆண்டுகளாக தேசிய நதிநீர் கொள்கையை அவர்கள் வகுக்கல. அதெல்லாம் வகுக்கல. அதுக்கு தான் இவங்க ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டு நம்மளுடைய நான் சொல்றேன், எப்போ இந்த கட்டாயம் ஏற்படும் தெரியுமா? காங்கிரஸ்காரனோட சேர மாட்டோம் அரசியல்ல. ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு எதிராக பேசுகின்றவனோடு எப்படி ஈழத்துக்கு எதிராக பேசுகின்றவனோடு நாம் இங்கே சேர மாட்டோமோ, அது மாதிரி நதிநீர் மேகதாதுவுக்கு இசைவாக பேசுகின்ற அங்கே ஒரு இசைவாக காங்கிரஸ் தான் இருக்குது. இங்கே இருக்க என்ன பேசுகிறேன் என்பது முக்கியம் இல்லை. இங்கே இருக்கிறவன் நம்மளோட சேர்ந்து பேசுவான், அது தீர்ந்து போயிடுமா? இது ஏமாத்துற வேலை. ஏன்டா உங்கள் அண்ணன் என்னை அடிக்கிறானேன்னா, அது அண்ணன் நீனும் ஒன்றா சாப்பிட்றீங்களான்னா அது ஒன்றா சாப்பிடுவோம், இருந்தாலும் அண்ணன் வேற நான் வேறேங்க, நான் உங்கள் நியாயத்தை தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இது நியாயமான பேச்சு இல்லை. ஒரு கம்மாய் நீரை ஒரு கிராமம் தனக்குள்ளாக சரியாக தீர்த்து கொள்ள முடிகிற போது நதி நீரை ஏன் தீர்க்க முடியாது? நம்பர்ஸ் இல்லையே. நீங்கள் எப்படி காங்கிரஸ் வேணாங்கிறீங்க? 108 சீட்டு தான் இருக்குது. வேறு விஷயம், உங்களுடைய வேறு எவனையா சேர்த்துக்கணும் தொலை. நாட்டினுடைய நலனை பாதிக்கின்ற ஒருவனோடு சேருவது என்பது அசிங்கமானது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலன் மேகதாது. அது தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். இதற்கு பிஜேபியோடும் சேராது, தேசிய கட்சியோடு சேர மாட்டோம் என்று தமிழ்நாட்டு கட்சிகள் முடிவெடுக்க வேண்டும். முல்லை பெரியார் அணையை ஏற்றக்கூடாது என்று சிபிஎம் சொல்லுவானுங்க, இங்கே இருக்கிறவன் ஏற்று என்று சொல்லுவான். அங்கே அணையை கட்டு என்று அந்த காங்கிரஸ்காரன் சொல்லுவான், இந்த காங்கிரஸ்காரன் அணையை கட்டாது என்று சொல்லுவான். இந்த முரணே புரியாமல் நீங்கள் எப்படி நாட்டுக்கு வழிகாட்டுவீர்கள்? ஆகவே நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்கு எதிரான கொள்கை வைத்திருக்கிற எந்த கட்சியோடும் கூட்டு சேரக்கூடாது. ஒரு தீர்மானத்தை திடீரென்று சொல்லுகிறார்கள், எடப்பாடி எதிர்க்கிறார். நாங்கள் மேகதாதுவுக்கு எதிரான தீர்மானத்திற்கு தான் எதிர்ப்பே தவிர, மேகதாது வேண்டாம் என்பதற்கு தான் நாங்கள் ஆதரவே தவிர, இந்த புதிய தீர்ப்பாயம் என்கின்ற இந்த தீர்மானத்திற்கு நாங்கள் ஆதரவில்லை. இதை எங்களை கேட்காமல், எங்களுக்கு தெரிவிக்காமல், எங்களுடைய பார்வைக்கு கொண்டு வராமல் நீங்கள் சேர்த்தது தப்பு. நாங்கள் எல்லோரும் கைதூக்கியது மேகதாது அணைக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் என்று அவர் சொல்லுகிறார். இவர் அதையெல்லாம் விட்டுவிட்டார். மறுநாள் வெளிநடப்பு செய்கிறார், நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏகமனதாக நிறைவேறிய தீர்மானத்தின் மீது விவாதம் கிடையாது என்று இந்த சபாநாயகர் சொல்லுகிறாரே, இது தமிழ்நாட்டு மக்களின் அக்கறையின் மீது கொண்ட ஈடுபாட என்ன விதி? என்ன ஏமாத்தியா நீ தீர்மானம் நிறைவேற்றுவது? இல்லாத விதிகளின்படி பளீர் என்று சொல்லுவா அவருடைய பார்வை. அங்கே பேசுகிறவனெல்லாம் அவனுக்கு என்ன தீர்மானத்தில் ஓட்டு போடுகிறோம் என்று தெரியாமலே நாம் மேகதாதுவுக்கு எதிராக அணைக்கு எதிராக ஓட்டு போடுகிறோம் என்று சொல்லி போட்டு விட்ட பிறகு இன்னொன்றை சொல்லுகிறேன், அது நம்முடைய நலனுக்கே எதிரானது என்று நாம் சொல்லுகிற போது இதை பற்றி விவாதிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு சபாநாயகர் யார் என்று நான் கேட்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கே எதிரானது தீர்மானம். புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை மீண்டும் நீ கலைத்து தீர்மானத்தை மாற்றி போட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். முடியாது என்று சொல்லு. அப்படிதான் அது உங்களுக்கு கருத்து. இது என்ன சபாநாயகர் சபாநாயகரே சொல்லிட்டாரு, அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. கேளுங்க, நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பது அந்த தீர்மானத்தினுடைய நகல் கொடுத்து நீங்கள் நிறைவேற்றினீர்களா? ஏமாற்றி நிறைவேற்றிவிட்டு அந்த ஏமாற்றுதல் மக்கள் நலனுக்கு விரோதமானது என்று சொன்னால் நீ மறுபடியும் விவாதித்து சரியான தீர்மானத்திற்கு வருவாயா, அல்லது கையை தூக்கி விட்டாய் நீ, ஆகவே நாங்கள் முடித்து விட்டோம், இப்போ என்ன இது என்ன? எல்லாரும் ஒட்டு மொத்தமாக மேகதாது அணிதான் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோமே தவிர புதிய தீர்ப்பாயத்திற்கு ஒட்டுமொத்தமான ஆதரவு கிடையாது என்பது சட்டமன்றத்தில் மறுநாள் தெரிகிறது. இதை விவாதிக்க நீ விடவில்லை என்றால் என்ன, விட்டால் என்ன, வெளியே போய் அவன் பேசுகிறான். ஆனால் முதலமைச்சர் அறிக்கையில கூட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை, நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை தெரியாதுங்க அவரால். முந்தின நாள் எடப்பாடி சபாநாயகர் எதற்கு விவாதிக்க அனுமதித்திருந்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் ஒரு தீர்மானத்தை அவருடைய பார்வைக்கு கொண்டு போகாமல் நிறைவேற்றிவிட்டு அதை பற்றி தங்களுடைய கருத்தை ஒருவர் ஏற்கனவே சொல்லிய பிறகு மறுநாள் அதை விவாதிக்க விடவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ எதிராக நடக்கிறாய் என்று நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு
அந்த புதிய தீர்ப்பாயம் என்கின்ற கருத்து தீங்கு பயவிக்கும் என்றால் அதை பற்றி பேசக்கூடாது என்று நீ சொல்வதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கு பயக்கிறாய். நீ ஆற்ற வேண்டிய கடமையை சபாநாயகர் சரியாக ஆற்றவில்லை என்று நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் என்ன இது எங்கேயாவது இதில் என்ன பெருமை இருக்கிறது உனக்கு? இந்த எதிர்கட்சி பார்த்து படிக்கிறவரும் ஆளுங்கட்சி பார்த்து படிக்கிறவரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நீங்கள் உங்கள் போக்குக்கு நிறைவேற்றி விட்டு போனால் நாளைய மக்களின் வாழ்வு பாதிக்கப்பட்டால் புதிய தீர்ப்பாயம் இன்னென்ன வரம்புக்குள் விவாதிக்க வேண்டும், தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த ஆதவர்ச்சனா போய் சொல்லுவார் போல இருக்கிறது. இல்லை, அவர் தான் துறைக்கு அமைச்சர், அவர் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு. 2 முறை கொடுத்ததுக்கு அப்புறமும் என்ன உங்களுக்கு சந்தேகம்னு கேட்குறாரு சபாநாயகர். இன்னும் இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு நான் கேட்கிற சந்தேகம் அந்த ஆளுக்கு புரிய வேண்டும்ல. ஓகே, இதை முதல்ல நான் தான் எழுத்து சொன்னேன். புதிய தீர்ப்பாயத்துக்கெல்லாம் போகாதே. இது இப்போ விவசாய சங்கம் மறுநாள் நிறைய கடுமையாக சொல்லியிருந்தார். ஆக 3-4 கட்சிகள் சொல்லிவிட்டன. ஆக இது ஒரு மனதான தீர்மானம் இல்லை, நீயாக வைத்துக்கொள்ள வேண்டியதான். இப்போது நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாரும் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனத்தை இந்த திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் மேலே வச்சிங்க. உங்களுக்குலாம் சுயமரியாதை இருக்கா, பேசுங்கன்னு அவ்வளோ விமர்சனம் வச்சிங்க. இப்போ வைகோ வந்து ஒரு திருமணத்தில் சுயமரியாதை இல்லாமல் நாங்கள் இவ்வளோ ஆண்டு காலம் வந்து திமுகவோட பயணிச்சிட்டோம், ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா, கிளையே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்து நாங்கள் சுயமரியாதை இல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்துட்டோம்னு இன்னைக்கு வெளிப்படையாக பேசுகிறாரு. சரி, இனிமே சுயமரியாதை ஏன்னா நீங்கள் அதை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல, அது உங்களுக்கு சுயமரியாதை இருக்கா? அவர் ஏங்க ஒரு சின்னத்தில் தீப்பெட்டியில் நின்றுன்னா அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு உதயசூரியனில் நிற்கிறாரு. எதுக்காக என்னன்னா தீப்பெட்டி தெரியாத மக்களுக்கு தோற்று போயிடுவோமேன்னு நினச்சி இப்போ நாங்கள் உதயசூரியன் நின்னது தப்புன்னு சொல்கிறோம். அதாவது இந்த உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடாது என்று வைகோ வளர்க்கப்பட்டார். வாரிசு அரசியலுக்கு எதிராக இவர் உருவாக்கப்பட்டார். ஈழத்திற்காக, வாரிசு அரசியலுக்காக, ஈழத்தில் கருணாநிதி தன்னுடைய ஆட்சி நன்மைக்காக செய்த குளறுபடிகளுக்காக எப்படி போயிட்டார் பாருங்க. அதாவது அந்த தண்டனை இவர்கள் அடைந்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய கட்சி ஒரு காலத்தில் திமுகவை பாதியாக உடைத்தது வைகோதான். எம்ஜிஆர் மக்களை திரட்டினார், இவர் கட்சியை திரட்டினார். மாவட்ட செயலாளர்கள் அவ்வளோ பேர் அவ்வளவு கட்சியை திரட்டி அந்த கட்சி இப்பொழுது நாரி போய் நிற்பது என்பது நீயாக கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்பதுதானே உண்டு கதை. ஆனால் அவங்க இப்படி சொல்லிட்டு இப்போ தாவேக்காவை நோக்கி தான் நகர்றாங்க. இனிமே என்ன ஒரு எல்லாம் இந்த பாருங்க, அவன் ஒரு இந்த குடுகுடுப்பக்காரன் ஒரு 7 வண்ணத்தில் துணி தொங்க விட்டுருப்பான், அதில் ஒரு வண்ணம் இது வரும், அவ்வளோதானே. இது வர இந்த குடுகுடுப்பக்காரன் இந்த ஆற்றுற குடுகுடுப்பையில் ஒரு 7-8 வண்ணத்தில் டவல் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும், துணி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் சும்மா அழகுக்காக வச்சுருப்பான். அது மாதிரி ஒரு துணி வரும். இந்த குடுகுடு போய் 500 கோடி காசை வாங்கிட்டு பேரம் பேசுகிறாங்கன்னு என்ன போய் சொல்கிறீங்க வாய் கூசாமல்? நான் இந்த மாதிரி அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டீர்கள். எப்படி இந்த பாருங்க, திமுக ஊழலால் அழிந்தது, நீதி கட்சி எதனால் அழிந்தது? ஜமீன்தார்கள், மக்களுக்கு தொடர்பில்லாத ஜமீன்தார்களால் நீதி கட்சி அழிந்தது. ஊழலால் திமுக அழிந்தது ஏறத்தாழ. இனிமேல் அது பழைய வீரோடு வருவது என்பது நடக்கக்கூடிய காரியம். சும்மா அதிமுக அழிய போகுது என்று சொல்லுகிறார்கள். அதிமுகவில் இருக்கிற எடப்பாடிக்கு ஒரு யோகம் இருந்து இந்த அயோக்கியர்கள் பூராவும் தாவேக்காவில் சேர்ந்து விட்டால் பிறகு அவர் எதிர்கட்சி ஆகிவிடுவார். மேகதாதுக்கு பேச தெரிந்தது அவருக்கு. இந்த அயோக்கியர்கள் எல்லாம் இவர் போக சொல்லவும் மாட்டார். ஏன்னா இவங்க ரொம்ப காலமாக கூடவே இருந்தவங்க. அதனால இவங்களாகவே போய் தொலைஞ்சாங்கன்னா அவருக்கு நல்லூர். அதனால அந்த கட்சி தூய்மை அடைந்து விடும். பிறகு அவர் போக்கில் அவர் கட்சியை நடத்தும். ஆனால் ஒரு காலத்திலும் திமுக தான் ஊழலால் அழிந்தோம் என்பதை உடன்படவும் உடன்படாது, அதை ஏற்கவும் ஏற்காது.